அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு SFRBC மற்றும் OBC ரைட்ஸ் இயக்கங்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்து, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேற்று கேபினட் கமிட்டி ஃபார் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் முடிவெடுத்து மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில், அதாவது 2021ஆம் ஆண்டே நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி தரவுகளையும், ஜாதிவாரி தரவுகள் என்றால் அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்கிறதல்ல, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாப்புலேஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் இருக்குதா, ஹையர் ஸ்டடீஸ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்களா, அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 342B பிரிவின்படி, இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, SCBCல தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு 340லயும் இருக்கு. ஆனா அவங்க இதை பத்தி கவலைப்படல இத்தனை வருஷம், ஏதோ இப்போவாது கவலைப்பட்டது சந்தோஷம்தான். இதுபடி they have to find socially educationally backward classes-நோட சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அவங்க கணக்கு எடுத்து ஆகணும். மதர் ஆஃப் ஆல் லாஸ்ன்னு சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை 1931க்கு பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 2011 மன்மோகன் சிங், மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் SECC என்ற ஒரு தகவல், இந்த மாதிரி சோசியலி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எடுத்தாங்க. ஆனா எடுத்து அதை அறிவிக்கல, அதை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி that was transferred to Ministry of Rural Development something transfer பண்ணிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் அதை வெளிவிடல. கேட்டா மராத்தா ரிசர்வேஷன் கேஸ்ல அதை கேட்ட போது அது ராங் ஃபிகர்ஸ், அதனோட சரி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஆக பிரிட்டிஷ் பீரியட் 1931க்கு பின்னாடி 94 இயர்ஸ் கழிச்சு அகில இந்திய அளவில் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல. பட் எந்த மத்திய அரசாங்கம் 2019 மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சர் அந்த ராஜ்நாத் சிங் அந்த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில OBCக்கு இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுப்பிச்சாரு. அதே மத்திய அரசு 2023-24 உச்ச நீதிமன்றத்தில் கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டோம்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. பட் இப்போ எடுக்கிறேன்னு பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புறோம். அதற்காக இந்த அறிவிப்பையும், அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு OBC ரைட்ஸ் அமைப்பு உளமாற பாராட்டுகிறது. பாராட்டும் அதே பட்சத்தில் இவங்க எப்படி EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு திடீர்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு 3 monthsல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேஜெட்ஸ்ல எடுக்க முடியும். ஆந்திரால அவ்வளவு தெலுங்கானால அவ்வளவு குயிக் எடுத்தாங்க. அது எடுத்து அந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் OBC மக்களுடைய, நிராகரிக்கப்பட்டவர்களுடைய, ஒதுக்கப்பட்டவர்களுடைய விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி, அரசு வேலை வாய்ப்புகள், மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இது நம்புறோம், ஏன்னா நாங்க பொலிட்டீஷியன்ஸ் இல்லை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதை ரிவைஸ் பண்ணுனா we will be very happy. We will be means entire OBC people will be very happy. அவங்க லிஸ்ட்ல, மத்திய அரசு லிஸ்ட்ல 183 இருக்காங்க. நம்ம
தமிழக அரசுல பிசி எம்பிசி சேர்த்துனா 256 பேர் இருக்காங்க. சோ அது முதல்ல. அடுத்தபடியா சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தமிழகம் சொன்ன இதுல அதுக்கு ஒரு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது அதிமுகவும் இப்படி இருக்கிற திமுக 2 அரசுகளும். ஏன் அப்படின்னா ஆர்டிகிள் 105 அமெண்ட்மெண்ட்ல, அதாவது மராத்தா கேஸ் ரிசர்வேஷன், அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது. அந்த திருத்தின சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் நல்லா கேட்டுங்க. திருத்தின அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் எந்தெந்த ஜாதிய பிசி லிஸ்ட்ல சேர்த்தணுமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஓபிசி லிஸ்ட், மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு இந்த காஸ்ட் சென்சஸ் பாப்புலேஷன்ல டிசைட் பண்ணும். அதை என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த ஓபிசி லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது. சோ இவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் காஸ்ட் சர்வே, அது இவங்களுக்கு 2008 கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை எங்களோட யூடியூப் பலதுல நான் திருப்பி சொல்லி இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்க மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி, அதன் பின்னர் மதுரையில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி, சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் அங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் 2 பேர்த்தையும் சொன்னோம். அதுக்கு பின்னாடி மதுரை பெஞ்சிலையும் சென்னை பெஞ்சிலையும் கேஸ் போட்டோம். இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்து ரிசர்வேஷனே கொடுத்துட்டான், பீகார்ல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டான். எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க, பீகார்ல எடுத்தது சர்வே, அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல, எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்த முறை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணலன்னு தான் அதுல ஸ்டக் டவுன் பண்ணாங்க. பீகார் பாட்னாவோட உயர் நீதிமன்றம் பெஞ்ச் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அங்கீகரித்தது. மத்திய அரசு அதை தடை செய்யவில்லை, மத்திய அரசு ஸ்டேட்டஸ் கோன் செய்யல. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நானும் இருந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, வாட் இஸ் தேர், இட் இஸ் த பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க. அது என்ன, அதுல எந்த தடையும் இல்லை. ஏன்னா நம்மளோட உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தீர்ப்பு தந்தாங்க. அது தவறு அப்படின்னு நாங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கோம். ஏன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நாம் விமர்சிக்க முடியாது, நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது. ஆனால் தீர்ப்புகளை நிச்சயமாக விமர்சிக்கலாம். நான் தீர்ப்புகளை இந்த அமைப்பு விமர்சித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு உயர் நீதிமன்றத்துல இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உச்ச நீதிமன்றத்துல எந்த ஸ்டேவும் இல்லை. ஆந்திரால சர்வே பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சமூக நீதியை முன்னெடுத்த இந்த மாநிலத்தில் எவ்வளவோ சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் போராட்டங்கள் செய்தும் நீதிமன்றத்துக்கு சொல்லியும் அது மறுக்கப்பட்டது. அதனால ஃபர்ஸ்ட், as far as this survey is concerned, மாநில அரசு பிசி மக்களுக்கு அவர்களும் ஒரு நிவாரணம் தந்திருக்கலாம். ஏன்னா இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இவங்க அனௌன்ஸ் பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அப்போ ஓபிசி லிஸ்ட் ரிசர்வேஷன் அதோட நின்று போயிடும். பிசி லிஸ்ட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை ரிவைஸ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் 105ல. ஸோ எங்களோட வேண்டுதல் எல்லாம் இந்த தரவுகள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும், அந்த தரவுகள் உண்மையானதாகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்து விகிதாச்சாரப்படி நிர்ணயம் செய்யப்பட்டு ஏற்கனவே கொடுத்த 27%ல இன்னும் 9% கொடுக்காம இருக்காங்க. அதை இந்த டிஎம்கேவும் கேட்கல, ஏடிஎம்கேவும் கேட்கல, யாரும் கேட்கல. சோ அந்த 9% மத்திய அரசில் ஏறத்தாழ 50 லட்சம் பணிகள் இருக்கின்றன. அதுல 9 அல்லது நியர்லி 10%னா 10 லட்சம் பணிகள் இன்னும் எங்க ஓபிசி மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதை பத்தி கேள்வி கேட்க இன்னைக்கு இருக்கிற எந்த எம்பிகளோ மற்ற இந்த அரசியல் கட்சிகளோ இல்லை. அதை விட கொடுமையிலும் கொடுமை என்றால், புதிதாக வந்த சில அரசியல்வாதிகள் இந்த கேஸ்ட் சர்வேனா என்னன்னா பேசுறாங்க மீட்டிங்ல, எவ்வளவு பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில இருக்கிறாங்களோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அது அல்ல. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அரசியலமைப்பு சட்டப்படி அப்போ
பெரிய கம்யூனிட்டிக்கு நிறைய ஜாப், ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டின்னா அவங்க எல்லாம் தடத்துல போறதா? அப்படி இல்லை. பாப்புலேஷன் வெர்சஸ் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். சின்ன கம்யூனிட்டிக்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தாதான் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதமான வெல்ஃபேர் மெஷர்ஸும் போய் சேரும். அதுவும் கூட புரியாத அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து நான் சொல்லிதான் வந்தது, நீங்க சொல்லிதான் வந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு இந்த அமைப்பு 2020 ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஓபிசிக்களின் உரிமைகளை பற்றியே பேசி வருகிறது. அவங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், விதாச்சாரப்படி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் எப்படி எஸ்சிக்கு கொடுக்குறாங்களோ அதுல பாதியாவது கொடுக்கணும், ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து ரிலன்ட்லெஸ்ஸா தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து இல்லை எங்கனாலதான் அப்படின்ட்டு நாங்க எடுக்கலைன்னாலும் நாங்க உளமாற உண்மையாக இதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து போராடுவோம். இந்த விகிதாச்சாரப்படி கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இதுக்கெல்லாம். ஏன்னா சர்க்கரைன்னு பேப்பர் எழுதி காமிச்சிருக்கிறாங்க. அந்த சர்க்கரை உண்மையாக வந்து அது இனிப்பு தரம் வரைக்கும் எங்களது போராட்டம் தொடரும். இந்த அமைப்பு அதுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விவசாயிகள் பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, SC/ST PO ஆக்டை தவறாக பயன்படுத்துதல், இப்படி எத்தனையோ ஜீவாதார பிரச்சனைகள், உண்மையான மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அட் அவுட் செட் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். ஆனால் அறிவிப்பு செயலாக்கப்பட வேண்டும். பண்ண போறாங்க, பண்ணணும். ஏன்னா அதுதான் SCBCங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 15(4) வருது. டவுட்டே கிடையாதுங்க. இட் ஹாஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் தி இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அரசியலமைப்பு சட்டத்தை விளக்க உரையும் அப்படிதான் சொல்லுது. எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்ல, அந்த விகிதாச்சார முறைப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்தின் எண்ணிக்கை, அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க பெற்ற சலுகைகள், அரசு நிர்வாகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிடங்கள், இந்த விகிதாச்சாரப்படி தான் கொடுக்கணும். இட் இஸ் நாட். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எக்ஸ் கம்யூனிட்டியில ஒரு 1,00,000 பேர் தான் இருக்கிறான், இனி ஒரு A கம்யூனிட்டியில ஒரு 2 கோடி பேர் இருக்கிறான். அப்ப எங்க பார்த்தாலும் அந்த 2 கோடி பேர் தான் இருப்பான். எக்ஸ் கம்யூனிட்டிக்கு அவனுக்கு ஜாபே கிடைக்காது. 24 சமூகத்திற்கு இன்னும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், 24 சமூகத்திற்கு அரசு பணியில் ஒரு சீட் கூட இல்லாம இருக்கு, இன்னும் இருக்கு. அது காரணம் என்னன்னா, நாங்க ஆரம்பிச்சு எங்களோட சோசியல் மீடியாலையும் நாங்க EWS எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனோம், ரெவ்யூ ஃபைல் பண்ணோம், வன்னிய தனி இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். கண்டினியூஸா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ராகுல் காந்தியோ மற்றவங்களோ இந்த ஓபிசி, அப்கோர்ஸ் அதுல வந்து நிதிஷ்குமாருக்கும் அந்த இதை சேரும் ஒரு, ஏன்னா அவரும் இந்த ஓபிசி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு போய் நிர்பந்தப்படுத்தினாரு. மத்திய அரசு அந்த சமயத்தில் எடுக்க முடியாத பின்னாடிதான் அவரே அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டை பயன்படுத்தி அவரே எடுத்தார். இந்தியா கூட்டணி தான் ஓபிசிகளை நாசப்படுத்திய கூட்டணி. நான் அரசியலுக்கு போக விரும்பல. ஏன் அப்படின்னா, 1950 இடஒதுக்கீடு என்பது பட்டியலினத்தவருக்கும் கொடுக்கப்பட்டது, ஓபிசிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீட்டை VP சிங் அவர்கள் வரும் வரை, மாமனிதர் VP சிங் வரும் வரை, 1990 வரை 40 வருடங்களாக இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்காத ஒரு அரசாங்கம் இந்த இந்தியா. ஏன்னா பெரும்பாலும் அவங்கதான் இருந்தாங்க. அதன் பின்னரும் இந்த திமுக 2 பேருமே மத்திய அரசுல பல சமயம் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 1992 இந்திரா சகானி வழக்குக்கு பின்னாடி உறுதி செய்யப்பட்ட 27% இடஒதுக்கீட்டில் இன்று வரை 9% கொடுக்கப்படவில்லை. இதுவரைக்கும் இவங்க இதை பத்தி எதுவுமே பேசல. ஆக எல்லாத்துக்கும் அரசியல்வாதியை கிளைம் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஏன்னா அவங்ககிட்ட நிறைய டிவி இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க கிளைம் பண்ணி நீங்க சொல்லிதான் சமூக நீதியை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு அந்த 9% கொஞ்சம் சொல்லி வாங்கித்தாங்க. எங்களுக்குன்னா ஓபிசி மக்களுக்கு
10 லட்சம் போஸ்டையும் தயவு செஞ்சு வாங்கித்தாங்க. பல மத்திய அரசு உயர்கல்வி நிலையங்களில் ரிசர்வேஷன் வாங்கித்தாங்க. நீட்னு ஒரு மத்திய ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு மட்டும் அதுதான், அதனாலதான் உலகமே வாழுதுன்னு கத்துறீங்களே. 10 லட்சம் அரசு பணியிடங்கள் அப்படின்னு ஒரு பணியிடத்துல ஒரு 10 பேர் அந்த அண்ணன் தம்பி ஒரு ஃபேமிலியில பெனிஃபிட் ஆயிருப்பான். 1 கோடி பேர் ஓபிசிகள் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல மத்திய உயர்கல்வி நிலையங்களில் இன்னும் ஒரு சீட்டும் கூட கிடையாது. ப்ரொஃபசர்ஸ் அவையெல்லாம் எடுத்தா இன்டர்வியூல நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் NFSன்னு நிராகரிக்கிறான். ஏன் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? ஏதாச்சும் ஒண்ணு வந்தா உடனே நான் தான்ன்றது. ரைட், எடுத்துக்கிட்டு போங்க, எங்களுக்கு மற்றதையும் பண்ணி கொடுங்க. நீங்க உங்களுக்கு இருந்த அதிகாரத்தை சமூக நீதியை முன்னெடுத்தவர்கள், நாங்கள் சமூக நீதியின் தலைவர்கள் என்னன்னு சொல்றவங்க ஒரு ஆந்திராக்காரன் எடுத்துட்டான், பீகார்காரன் எடுத்துட்டான், அதுக்கு பின்னாடி நீங்க எடுத்திருக்கலாமே. அது வந்துங்க அரசியல்வாதிகள் வந்துங்க எப்பவுமே, இன்னும் நான் ஓப்பனா சொல்ல போனா எது வேணாலும் இன்னைக்கு இருக்கிற 98 அல்லது 99% அரசியல்வாதிகளுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் தாத்பரியமே தெரியாதவங்க, அதை பத்தி சட்ட நுணுக்கங்கள் தெரியாதவங்க. அவரு அஸ்வினுக்கு வந்து சர்வே ஆக்ட்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, புரிஞ்சதுங்களா? அப்போ ஏன் காங்கிரஸ்காரங்க இவங்க இப்ப என்னை கேட்டா எதுக்காக இவங்க அவ்வளவு அவசரமானா, கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஒக்கலிகாஸ் வந்து குறைவா காமிச்சிட்டான், ஆனா அவங்க வந்து நாங்க இல்ல நிறைவா இருக்கான்னு. நான் ஹைதராபாத்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஓபிசி மாணவர்கள் பிரதிநிதிக்கு 1000 பேருக்கு நான் டெலிவர் பண்ணும்போது ஒரு ஸ்பீச் அங்க டெலிவர் பண்ணோம். அப்ப அங்கிருந்து ஒரு MLC காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டவர் அங்க அவரும் அலர்ஜ் பண்ணாரு, இந்த ஒரு சில கம்யூனிட்டி எல்லாம் டவுன் கிரேட் பண்ணி நம்பரை காமிச்சிருக்காங்கன்னு. ஆச்சு பாத்தீங்களா? அந்த இவங்களை காங்கிரஸ்காரங்களை ஒருவேளை புல்டோஸ் பண்றதுக்காக எடுத்தாங்களோ என்னன்னு தெரியல. பட் யார் வேண்டுமானாலும் வரட்டும், நாங்கள் விவாதிக்க டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணட்டும், விவாதிக்க தயாரா இருக்கிறோம். ஸ்டேட் ஹேஸ் காட் த பவர்ஸ். நான் ஜெனரலா ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து அறிவார்ந்த சகோதரர்கள். ஒரு மாநிலத்தில் எந்தெந்த பகுதிகள் பின்னடைவில் இருக்கின்றன, எந்தெந்த மக்கள் பேக்வர்ட்னஸ்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு உண்டான வெல்ஃபேர் மெஷர்ஸை கொடுக்க முடியும். am I right or not? அப்போ அந்த மாநில அரசுக்கு அதை எடுக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன? இதைத்தான் பீகார்ல பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றான். ஸ்டேட் ஹேஸ் காட் ஆல் பவர்ஸ் டு ஃபைண்ட் அவுட், டு லொகேட், டு மெஷர் த பேக்வர்ட்னஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் அண்ட் டெமோகிராஃபின்னு சொல்றான். ஆச்சு பார்த்தீங்களா? அதனால அரசியல்வாதிகள், இதே அரசியல்வாதி தான் நான் எங்களுக்கு வந்து இது எடுத்தா பிரச்சனை வரும் சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க பிஜேபி கவர்மெண்ட். அப்புறம் ஏன் சொல்றாங்க அர்பன் நக்சல் மைண்ட் செட்னா, ஜெனரல் சிஹானுக்கோட கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல தான் 10% EWS கொடுத்தாங்க. அது நரசிம்மராவ் இனிஷியேட் பண்ணது, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அது ஏற்கனவே ஒரு தடவை ஹைகோர்ட்ல செட்டிசைட் பண்ணிட்டாங்க. So they made a constitutional amendment to bring in EWS. அதுல வந்து நாங்க அதான் சொல்றோம், உண்மையான தரவுகள் வேண்டும். சிகானுக்கு 6 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி விசிட் பண்ணவே இல்லை. புக் எங்கிட்ட இருக்கு, ஐ வில் த்ரோ இட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த பர்சன். அதை வச்சுக்கிட்டு 10% EWS கொடுத்தாங்க. நாங்க உச்ச நீதிமன்றத்துல கடைசியில என்ன கேட்டோம்? அப்கோர்ஸ் திருமாவளவனோட கவுன்சிலும் கேட்டார், நாங்களும் என்ன கேட்டோம்? உயர் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு ஏற்கனவே நீங்க கொடுக்கல, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற ஏழைகளுக்கு இப்பவாது ஒரு நீதி கிடைக்கட்டும். அந்த 8 லட்சங்கிறத பிற்படுத்தப்பட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் 8 லட்சத்துக்கு வருமானம் உள்ள ஏழைகள், அது என்ன உயர் ஜாதி ஏழை, தாழ்ந்த ஜாதி ஏழை அப்படின்னு எல்லாம் ஆர்கியூ பண்ணோம். இந்திரா சகானி வழக்கில் பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு 6 ஜட்ஜ் சொல்லி இருக்கிறாங்க. உலகத்துல பொருளாதார அடிப்படையில் மட்டும் எங்கேயுமே ரிசர்வேஷன் கிடையாது, கொடுத்தாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஓட்டு ஏன் அப்படின்னா, எக்ஸப்ட் சவுத் இந்தியாங்க, நார்த் இந்தியால எல்லாம் இப்ப புக் இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. நார்த் இந்தியால எல்லாம் இன்னும் பல கம்யூனிட்டி கொண்டு வரல. இங்க வந்து பீகார் ஒன்ன தவிர பாக்கி எல்லாத்திலையும் பிசிஸ்னோட பர்சன்டேஜ் பிலோ 50 தான். சவுத் இந்தியா அண்ட் தி பீகார் இஸ் தி ஒன்லி எக்ஸெப்ஷன்.
அதுக்காக தான் இவங்க வந்து உயர் கம்யூனிட்டி மேல அக்கறை. என்ன ஓட்டு வங்கி அரசியல் தான். நாங்க என்ன சொல்றோம் சொல்லுங்க. இந்த முறை நீங்க செய்தியெல்லாம் சந்திக்கும் போது சொல்றீங்க தமிழக அரசு இதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, சம்பந்தமா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அதுல எங்களுக்கு பெரிய சக்தி கிடைச்சது. ஒரு ஓபிசி அமைப்பை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் நாங்க ஒரு 10 தடவை அமைச்சர் சக்கரபாணி மூலமா லெட்டர் கொடுத்தோம், ஈஸ்வரன் மூலமா லெட்டர் கொடுத்தோம், நாங்களே போய் சிஎம் செக்ரட்டரிட்ட கொடுத்தோம். பார்க்க கூட அவர் விரும்பவில்லையோ என்னமோ அது அவருக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு 2 சர்டிபிகேட் கொடுக்குறான். டிஎன்டின்னு ஒரு இடத்துல கொடுக்குறான், டிஎன்சின்னு ஒரு இடத்துல கொடுக்குறான், ட்ரைபுன்னு ஒரு இடத்துல கொடுக்குறான், கம்யூனிட்டி. அவன் கேட்கறதுனா, ஐயோ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சர்டிபிகேட் கொடுவோம்னா ட்ரைபுன்னு சொல்லு இல்ல டிஎன்சின்னு சொல்லு அப்படின்னு. அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்தபடியா 2020 நினைக்கிற கேபினட் செக்ரட்டரி ஒரு லெட்டர் எழுதுறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. தட் அப்ளைஸ் டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆல்சோ. என்ன கேட்கிறாருன்னா, இந்த நாடோடி மக்களுக்கு டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு பல இடங்கள்ல ரேஷன் கார்டோ வாக்கு உரிமையோ எதுவுமே இல்லை, அது கொடுக்கப்பட வேண்டும். அதுக்காக அவங்களுக்கு சென்சஸ் எடுங்க, அவங்களோட தரவுகளை சேகரிங்க, அதுக்குண்டான அத்தனை பணத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கிட்ட அந்த டிஓ லெட்டர் இருக்கு. ஆனா இந்த 2 கட்சிகளும் அதை பத்தி கவலையே படல, இன்னைக்கு வரை கவலைப்படல. இவங்க கவலையெல்லாம் வந்து என்னன்னா, ராமதாஸ் மிரட்டினார்னா இல்ல திருமாவளவன் மிரட்டினார்னா அல்லது இன்னும் ஒரு மைனாரிட்டி சமூகம் மிரட்டினா அவங்களுக்கு பார்ப்பாங்களே ஒழிய, இந்த ஓபிசிங்கிறதே இந்த அரசியல்வாதிகள் இந்த அமைப்பு எல்லாம் வந்து கத்தின பின்னாடி கேஸும் அது இதுவும் போட்ட பின்னாடி இந்த 3-4 வருஷமா தான் இந்த ஓபிசி பத்தியே பேசுறாங்களே ஒழிய, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் அரசியல்வாதி மாதிரி இந்த அமைப்புனாலதான் எல்லாம் வந்ததுனால சொல்ல விரும்பல. இந்த அமைப்பின் தளராத அரசியல் சார்பற்ற உண்மையான ஒரு முயற்சியும் காரணம்னு மட்டும்தான் சொல்றேன். சார் இல்ல உண்மையான சமூக நீதி வந்துருமோ, சமூக நீதியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவா? அப்படி அதுவும் இருக்கலாம், நீங்க சொல்றது இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னாங்க, சில வலிமையான சக்திகள் மந்திரிகளா இருக்கிறாங்க, ஒரு பெரும்பாலான அமைச்சர்கள்ங்க. அவங்க வந்து ஒரு அவங்களோட எண்ணிக்கை குறைவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால அது எடுத்தா இவ்வளவு எண்ணிக்கை உள்ளவன் 11 மினிஸ்டர் 10 மினிஸ்டர் இருக்கிறான் அப்படின்னு பிரச்சனை வந்துருமோன்னு ஒருவேளை பயப்படுறாங்களே. குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஏறத்தாழ 10 to 11 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்கனால ஒரு பிரச்சனை வந்துருமோ? தமிழ்நாட்டில் ஓபிசிகளை திட்டமிட்டு சிதறடித்தனர். எப்படின்னாங்க, ஐ வில் டெல். வீரசைவர்னு ஒரு பிரிவு எங்கிட்ட இருக்காங்க. 22 பிரிவுகள் சப்காஸ்ட் இருக்குதுங்க. 5 சப்காஸ்ட் நோட்டிஃபை பண்ணவே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா 4 சப்காஸ்ட் பிசி, 4 சப்காஸ்ட் எம்பிசி, இப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க. முத்தரையர்கள் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே, அம்மையார் இருக்கும்போதே அந்த 22 சமூகத்தையும் முத்தரையர்னு ஒரு பேர்ல அமைக்கணும்ட்டு ஒரு ஜீவோ போட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த முத்தரையர்ல பாத்தீங்கன்னா சில பேர் பிசில இருக்காங்க, சில பேர் எம்பிசில இருக்காங்க, சில பேர் டினோட்டிஃபைட் ட்ரைப்ல இருக்காங்க. இதெல்லாம் என்ன திட்டமிட்ட சதினா, இவனுங்கெல்லாம் ஒண்ணு சேரவே கூடாது. நான் சொல்றேன், வன்னிய கூட சத்திரியர் அது மட்டும் ஒரு சீரியல் நம்பருங்க லிஸ்ட்ல. பாக்கி சின்ன சின்ன சமூகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி இங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர். அப்போ வலிமை உள்ளவன் வாழ்க்கை நடக்குது, மற்றவங்க எதுவும் நடக்கிறது இல்லை. அவ்வளவுதான். தெலுங்கானா, பீகார்ல ஆல்ரெடி எடுத்தாங்க சொல்றீங்க கணக்கெடுப்பு. அதுல நீங்க நினைச்ச மாதிரியான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்துச்சா? பெரும்பாலும் பீகார்லயும் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் வந்திருக்கு பெரும்பாலும். ஏன்னா ஐ கேனாட் ஐஷூர், பட் அங்கேயும் டிஸ்கண்டென்ட். பீகார்ல அவ்வளவு இல்லை, இங்கேயும் அந்த டிஸ்கண்டென்ட் இருக்கு தெலுங்கானால. ஏன்னா நான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பேசும்போது ஒரு எம்எல்சி என் கூட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இல்ல எங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, நான் பேர் சொல்ல விரும்ப, எங்களது வேணும் இவங்க வந்து மினிமைஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்க எப்படி பொலிட்டீஷியன்ஸ் பேசுவாங்கன்ட்டு. இப்போ உண்மையா கர்நாடகாவில் என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒக்கலிகா, டிகே சிவகுமார் ஒக்கலிகா கம்யூனிட்டி, அந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி இன்க்ளூடிங் குமாரசாமி, தே ஆர் பவர்ஃபுல் இன் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல். இப்போ எடுத்த கணக்குல ஒக்கலிகாவை கொஞ்சம் லிங்காயத்தை விட கொஞ்சம் குறைச்சு மினிமைஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க.
அதுதான் அங்க பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா. அதனால நீங்க நம்ம அரசியல்வாதிகள் வந்து அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. காஷ்மீர்ல வந்து பகல்காம் பாய் சரன்ல இல்ல நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல அதுக்கு இது தீர்வு இல்லைன்னு சொல்றாரு. ஆக அரசியல்வாதிகள் எண்ணமெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு எதை சப்போர்ட் பண்ணா ஓட்டு கிடைக்கும். எந்தெந்த சான்றுகள் அடிப்படையில் இந்த சர்வே எடுத்தாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா சார்? என்னன்றது எந்தெந்த சான்றுகள் அடிப்படையில் ஜாதி சான்றுகள் எந்தெந்த எங்க தெலுங்கானாலேங்க ஐ வில் டெல் யூ. இந்த வீதியில் இருக்கு. இந்த வீதியில ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு எடுப்பான்னா ஹவுஸ் ஹோல்டுன்னு பேரு, எத்தனை வீடுகள் இருக்கு, இந்த ஒவ்வொரு வீட்லயும் ஏங்கிற வீட்டுல எத்தனை ஃபேமிலி இருக்கு, ஏன்னா கீழே ஒரு ஃபேமிலி மேல இருக்கு, அந்த ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியில இப்ப ஏ ஃபேமிலியில 4 மெம்பர் இருக்காங்கன்னா அந்த 4 மெம்பர் என்ன படிச்சிருக்கிறாங்க, எங்க படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை கிடைச்சிருதா பிரைவேட் வேலை கிடைச்சிருக்குதா, அவங்க இன்னைக்கு மொத்த வருமானம் அந்த 4 பேருக்கு சேர்த்து என்ன, இதெல்லாம் தான் ஏறத்தாழ ஸ்ட்ரிக்டா எடுத்தா ஏறத்தாழ 20 பராமீட்டர் எடுக்கணுங்க. மினிமம் 11 பராமீட்டர்ஸ் எடுக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்துல தீவிரமா இந்த கணக்கெடுப்பு நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முறையா தமிழக அரசு நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? மத்திய அரசு இதுல ஏதோ சதி பண்ணுச்சுன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஆச்சு பாத்தீங்களா. ஏன்னா வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் அ வே, வேர் தேர் இஸ் நோ வில் எதுவும் கிடையாது. நான் கேட்கிறேன், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிகளுக்கு ஒவ்வொரு சென்சஸ்லயும் எடுக்கிறாங்க. கடைசியா 2011 சென்சஸ் எடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரிசர்வேஷனை ரிவைஸ் பண்றாங்க. ஆனா இந்த பிசிக்கு மட்டும் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது 50% இருந்தது. 1989 20-30 பிரிச்சாங்க அந்த 50%. அதுக்கு மறுபடியும் அந்த 30ல இருந்து 3.5 எடுத்தாங்க. பட் ஒரு 3.5 கிறிஸ்தவ சகோதரர்கள் வேண்டான்ட்டாங்க. அதனால இன்னொரு 3.5 இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்தாங்க. 26.5 கொண்டு வந்துட்டாங்க. ஆக 1989 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வருஷங்க, 36 வருஷமா இந்த பிசிக்கு கணக்கும் கிடையாது, அவங்களுக்கு ரிவிஷனும் கிடையாது. கேட்டா ஏன்னா நம்ம மக்களுக்கும் இதை பத்தி நாங்க அதுக்காக ஒரு ஆன்லைன் எக்ஸாமே வச்சிருக்கிறோம். மே 11 நோட்ஸ் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு இதனால ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குதான்னு தெரியும். என்னை பிசியில சேருன்னு சொல்றான். நான் அப்படியா சொன்ன கதை தான். சர்க்கரைன்னு எழுதி கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும் பிசி. ஆனா அந்த பிசினால ஸ்காலர்ஷிப் எவ்வளவு தரான் தெரியுங்களா? ஒரு டிகிரி படிக்கணும்னு 3000 ரூபாய். ஆனா அதுவும் ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லெஸ் தேன் 10%. ஆனா இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் போட்டவனுக்கெல்லாம் உண்டு, ஸ்காலர் உண்டு. இதுல பல ஐஏஎஸ் அதிகாரிகளோட பேசும்போது என்ன சொல்றாங்க, பிரதர் அதெல்லாம் கேட்காதீங்க, என்னங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கிருஷ்ணா காலேஜ் ஆர் பிஹெச்டில எல்லாம் ஈவன் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஆன்லைன்லயே லோட் பண்ண முடியலைன்னா பண்ண முடியாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த ஃபண்ட்ஸ் அவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடந்து முடிந்த சட்டப்பேரவையில நீங்க பாத்தீங்கன்னா மையநாதன் மினிஸ்டர் அவர் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கூல் ஹாஸ்டல் எல்லாம் காலேஜ் ஹாஸ்டலா மாத்துவோம், அந்த எக்யூப்மெண்ட் போடுவோம். நாங்க வாழ்வாதார பிரச்சனை, எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கப்பா, எங்க பசங்களுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் படிக்கிற கொடுங்கப்பா, அதை தான் கேட்கிறோம். நம்ம கவர்மெண்ட்ல 9 lakhs டோட்டல் கவர்மெண்ட் ஜாப், ஆக்சுவலா 11 lakhs. அதை குறைச்சிட்டே தான் போயிட்டு இருக்கிறாங்களோடைய மக்களோட ஜனத்தொகை தகுந்த மாதிரி இது இன்க்ரீஸ். எல்லாம் கான்ட்ராக்ட். வாத்தியார் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஹெல்த் அசிஸ்டன்ட்டுங்க இருக்கிற பர்மனன்ட் போஸ்ட் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எப்படி ஒரு இளைஞர்களுக்கு இது பண்ண முடியும்? உண்மையை சொன்னா ஐடின்னு ஒரு செக்டர் இல்லைன்னா இளைஞர்களோட நிலைமையெல்லாம் சொமாலியா மாதிரி தான் இங்க இருக்கும். நன்றி. சொல்லுங்க தம்பி. கோர்ட்டுக்கு போனாரு, எதுக்கோ கோர்ட்டுக்கு போனாரு, இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகல?
போயிருக்கலாம் சார் இது வந்து சமூக நீதியை உறுதி பண்றது இல்லைங்க. இல்ல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு எடுத்தே ஆக வேண்டும்னு நீங்க நிர்பந்தப்படுத்தீங்களா? 39 MP கூட்டணியோட வச்சிருக்கிறீங்க. எத்தனை நாள் ரகலை பண்ணி இருக்கிறீங்க? போயிருக்கலாம் இல்ல கோர்ட்டுக்கே எத்தனை நாள் ரகலை பண்ணிருக்கீங்க? நீங்க என்டிஏல பார்ட்னர், சாரி யூபிஏல பார்ட்னரா இருந்தீங்கல்ல, அப்ப இந்த 9% ஜாபை ஏன் கொடுக்கல? எலிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எங்க ஓபிசி காரன் எவனுமே லெக்சரராவோ ஒரு ப்ரொஃபஸராவோ வர முடியலையே, ஏன் வர முடியல அப்படின்னு கேட்டாரா? அவரும் கேட்கல, அதிமுக கேட்கல. ஏற்கனவே இந்த கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து ஆர்டிஐல வாங்கினதுல 12 to 14% வன்னிய சகோதரர்கள் இருக்கிறாங்கன்ட்டு வந்தது இல்லைங்களா? உண்மையான கணக்கெடுப்புல வந்துங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 8% மேல எந்த சமூகமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே எடப்பாடியார் வந்து அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை அன்ரிலையபிள்னு ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். 15 மெம்பர்ல 14 பேர் மேனிப்புலேட்டட் ரெக்கார்ட்னு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கிறான். அதையெல்லாம் யாருக்குமே காமிக்காம தானே நீங்க ராமதாஸை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தீங்க 20%. அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே நேரத்தில் இருக்கிறீங்க. அப்ப 26ல வந்து விஜய் பக்கம் ஆதரவு வரும். விஜயையும் ஹிட் பண்ணனே. அவருக்கு வந்து இன்னும் எத்தனை பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பனோட தாற்பயம் என்ன, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் என்ன அப்படின்னு தெரியாம நான் ஓப்பனாவே சொல்றேன். அவர் மேல என்ன கோபம் இல்லை, இளைஞர் வரட்டும் சார். நாங்க 4-5 வருஷமா ஒரு டெஃபினிட் கோல், நிராகரிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீதி வேண்டும் போராடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நாங்க வந்து உடனே எங்களுக்கு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னு கேட்கல. ஆனா ரசிகர்களோட பணத்தினால தன்னுடைய ரேட்டை உயர்த்தி கொண்டவர் மக்களுக்காக இன்று வரை நான் தூத்துக்குடியில போய் வீடு வீடா போய் எங்கிட்ட இருக்கிற பணத்துல அண்ணா எல்லாம் போய் பாய் வேணுமா இது வேணுமா அது வேணுமா தண்ணியில உட்காந்து கொடுத்தோம். என்னோட கார் அந்த சத்யா ரிசார்ட்ஸ்ல அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணியில. இத்தனையும் என்ன பண்ணாங்க இவங்க? மக்களுக்காக ஏற்கனவே எதுவும் பெருசா பண்ணி ஃபீல்டுக்கு வந்து அந்த மக்களுக்காக பணி செய்யாதவர், எந்த மக்களிடமிருந்து இப்ப வந்த பணத்தால் தன்னை உயர்த்தி கொண்டாரோ அவரு வந்து இன்னைக்கு எடுத்தோன்னு என்னங்கிறாரு, இல்ல நம்ம பசங்கெல்லாம் நல்லா வேலை செய்யணும், அது இல்லை எனக்கு ஆட்சியில் ஷேர் கொடுக்கறதா இல்லையான்னு ஆட்சியை பத்தி தான் பேசுறாரு. எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ஆட்சி வேணும். அதனால நான் அதுக்கு மேல போக விரும்பல, யாரையும் குறிப்பிட்டு தாக்க விரும்பல. அது என் வேலையும் அல்ல. நீங்க கேட்டங்காட்டி சொல்றேன். நான் சினிமா விட்டு போட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னா சினிமால 100 கோடி சம்பாதிக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்க தெரியுமில்ல. 10,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிக்கிறான். நீ 100 கோடி விட்டு போட்டு 1,00,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நீ கேரளால இஃப் யூ ரிமெம்பர், சப்போஸ் இட் இஸ் மம்முட்டி ஆர் பிரேம் நசீர் ஒரு பேரியல் பிரச்சாரத்துக்கு போய் டைஸுக்கு போய் பேசினோன்னு ஒரு கேரளைட் வந்து ஸ்டேஜுக்கு போய் நீ சினிமாவில் நடிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், இறங்கு, அரசியல் எல்லாம் பேச வேண்டான்ட்டான். ஏன்னா அவன் எல்லாம் படிச்சவன், லிட்ரஸி அதிகமா உள்ள இடம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அவர் பத்திரிகையாளர் தான். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார், இஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஆமா, சந்திக்கவே முடியல என்னால, என்னென்னமோ சொல்லி ஒருத்தர் கூட்டு போனாரு, அதுக்கு பின்னாடி சந்திக்கவே முடியல. கேக்குறான், நீங்க வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரு, ஒரு வயசானவர், நல்லா இதா போனேன்னு. ஆமா, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், கருத்துக்களை சொல்லலான்னு போனேன், கடைசியில தலைவனையே பார்க்க முடியல அப்படின்னு. நீங்க அதுல இருக்கு பாருங்க.